ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டி படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் ஜனவரி 14, 2010 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் மித்ரன் ஆர் ஜவஹர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த படத்துல தனுஷ், ஸ்ரேயா நடிச்சிருக்காங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் காலேஜில் படிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அப்படி தான் காமிப்பாங்க. காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்ரேயாவை வந்து அந்த காலேஜில் நிறைய பசங்க வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் நம்ம தனுஷ். தனுஷ் வந்து பின்னாடியே திரிஞ்சிட்டே இருப்பாரு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே திரிவாரு. ஆனால் வந்து ஸ்ரேயாவுக்கு அது பிடிக்காது. ஸ்ரேயாவுக்கு வந்து அந்த காலேஜில் அப்படி பின்னாடி சுற்றுற யாரையுமே பிடிக்காது. ஆனால் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் மாடி மேலே நின்று குதிச்சிருவேன், நீ வந்து என்னை லவ் பண்ணலைனா அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அதோட சரின்னு இவங்களும் அவங்க கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு திரிவாங்க ஸ்ரேயாவும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு தனுஷ்க்கு வந்து அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு பின்னாடியே சுத்துவாரு. அப்ப அவங்க கூட சொல்லுவாங்க, "நீ என்ன பைத்தியமா? நானும் உன்ன லவ் பண்றோம்ல" அப்படின்னு சொன்னதுக்கு, "பரவால்ல, நீ பாட்டுல லவ் பண்ணு. நான் உன்னைய லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. காலேஜ்ல உள்ள பொண்ணுங்க எல்லார்ட்டயும் வம்பிழுத்துக்கிட்டு தெரியுது. அந்த மாரி ஒரு ஜாலியான பெர்சனா இருப்பாரு தனுஷ். இவங்களுக்கு தனுஷோடைய ஃப்ரெண்டா வந்து ஆர்த்தி நடிச்சிருப்பாங்க. ஆர்த்தியும் தனுஷ் தான் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க கூட ஒரு ஜூஸ் பாட்டில வச்சுட்டு, "மச்சான் நீ இதில கல்ல தூக்கி போடு. அந்த கல்லு போய் கரெக்ட்டா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கவேன், உங்க 2 பேருக்கு லவ் செட் ஆயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லுவாங்க. தூக்கி போடுறப்போ ஃபுல்லாவே கீழேயே போய் விழுகும். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியா கல்ல தூக்கி போட போகும்போது, "சரி இப்போ வந்து வெளியில விழுந்துச்சுன்னா உங்க 2 பேருக்கும் லவ் செட் ஆயிரும். ஓகேவா?" அப்படின்னு சொன்னோனே, இவரு குண்டக்க மண்டக்க சும்மா தூக்கி போடுவாரு. பார்த்தா கரெக்ட்டா போய் ஜூஸ் பாட்டிலுக்குள்ள போய் விழுந்துரும். அப்ப போட்டு விரட்ட ஆரம்பிச்சுருவாரு. "நம்ம பாட்டுல போட்டிருப்பேன். நீ தானே இப்ப இடையில சொன்ன" அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாருக்கும். அவங்க 2 பேருக்கும் வர காம்பினேஷன் நல்லா காமெடியா சூப்பரா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, இடையில வந்துட்டு ஸ்ரேயா, அப்புறம் வந்து அந்த பொண்ணு அவர் இருக்காரு இல்லையா? அந்த அரசியல்வாதியோட பையன் தான் இவங்கள வந்து லவ் பண்றது ஸ்ரேயாவ. 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து பெரிய அரசியல்வாதின்றதுனால, இந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாரு. அப்ப நம்ம 2 பேரும் வேற எங்கேயாவது போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரெயின்ல போவாங்க. கூடவே தனுஷும் வந்து போவாரு. பார்த்தீங்கன்னா, இடையில வந்துட்டு அந்த அரசியல்வாதிகள் வந்து அடிக்க வந்தோனே டக்குன்னு ஸ்ரேயாவ விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இவரு வந்து ஓடி போயிருவாரு. அப்ப ஸ்ரேயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. எங்க போறதுன்னு தெரியாம இருப்பாங்க. அப்ப தனுஷ் தான் அவங்களோட கிராமத்துக்கு வந்து கூட்டிட்டு போவாரு. அவங்க கிராமம் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். சூப்பரான ஒரு பிளேஸ். ஆறு ஓடும், பக்கத்துல குட்டியோண்டு ஒரு குடிசை வீடு மாதிரி கூட்டிட்டு போய் வச்சிருப்பாரு. ஸ்ரேயாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஏரியா. எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கூடவே வச்சு பார்த்துக்கிருவாரு. ஆனா, ஸ்ரேயா வந்து எதையோ பறி குடுத்த மாரி ஒரு மாரி ஃபீலிங்ஸ்லயே இருப்பாங்க. அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக. இவரு நெறைய விஷயங்கள் பண்ணுவாரு. ரொம்ப அன்பா பார்த்துக்கிருவாரு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாரி. இவரு என்னதான் லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு திரிஞ்சாலுமே, அவங்க கூட இருக்கும்போது யாருமே கூட இல்ல. ஆனாலும் அவங்க கிட்ட எந்த ஒரு தப்பான ஒரு கண் பார்வை இது பண்றதோ, தப்பா நடந்துக்கிறதோ, அந்த மாரி விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாரு. ரொம்பவே அழகா பார்த்துக்கிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமா, அவங்க அப்பா கிட்ட சொல்லி, "நான் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுப்பாங்க. அப்புறம் சரின்னு கல்யாணமும் ஏற்பாடு பண்ணிருவாங்க. அப்ப 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போற சமயத்துல, தனுஷ் வந்து ஸ்ரேயா வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு, "நான் உன்ன கேட்கிறேன், நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டியே?" அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டப்ப, "இல்ல உண்மையிலேயே என் மேல உனக்கு 1% கூட லவ் இல்லையா? இத்தன நாளா என் கூட இருந்தீல" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் ஸ்ரேயா வந்துட்டு, "எனக்கு உன்னைய பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிருவாங்க. அதோட ஹீரோ, ஹீரோயின் சேர்ந்தது மாரி இந்த படத்த முடிச்சிருப்பாங்க.